electronics and telecommunication. சேனல் சின்னவரம்பட்டி மாரம்படி. இன்றைக்கான வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வீட்டுக்கான ஒரு பேக்கேஜ். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸில் தான் போட்டிருக்கோம். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா மில்லினமில் 2 டியூட்ரு பார்த்திங்கன்னா அது ஸ்பீக்கருக்கான கிரில்லு. சரிங்களா, அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஓப்பன் பண்ணது தான் காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்துக்கோங்க 2 ஸ்பீக்கரு. அடுத்தப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து 10 இன்ச்சு வந்து A to Z வந்து நம்ம இதில் ரீவைண்டிங் பண்ணியிருக்கோம். அது இருக்கட்டும், நம்ம அதை கஸ்டமர் வீட்டில் போய் மாட்ட போகிறோம். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த 2 8 இன்ச்சுக்கான ஒரு பாக்ஸு. சரிங்களா, சேலத்தில் தான் அடித்து வாங்கியிருக்கோம். நம்ம வந்து பாக்ஸு கஸ்டமர்ஸ் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள். கஸ்டமராக உங்களுக்கு எப்படி தேவையோ அதை நம்ம பண்ணி கொடுத்துருவோம். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த ஸ்பீக்கர் பாக்ஸு. பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு தெரியும், கரெக்டாக 3/4 இன்ச்சுக்கான வெட்டி பார்த்துக்கோங்க. நல்ல குவாலிட்டியான ஒரு பாக்ஸில் தான் அடிச்சுப்போம். ஏன்னா இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், சிறப்பாக பண்ணி கொடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த ஸ்பீக்கரை வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இந்த ஸ்பீக்கருக்கான லைனை நம்ம எடுக்க போகிறோம். இதில் வந்து ஹோல்ஸ் போட போகிறோம். ரெண்டு ஸ்பீக்கருக்கு தனித்தனியாக இண்டிவிஜுவலாக நம்ம வந்து ஓட்டை போட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. சரிங்களா, அடுத்து நம்ம வந்து இந்த ஸ்பீக்கரை வந்து நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கான கேபிள்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்குது. இது அந்த கேபிள் கஸ்டமர் கொடுத்த கேபிளை நம்ம வச்சுருக்கோம். ஸ்கிப் பண்ண முடியும். பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ கஸ்டமர் கொடுத்த கேபிளை நம்ம இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். சரிங்களா, இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 ஸ்கொயர் மாதிரி தான். ஆனால் கஸ்டமர் வந்து இதில் எனக்கு டியூட்ரு வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால் நம்ம இதில் டியூட்ரு போட போகிறதில்ல. அதுக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம கேபிள் வெளியே எடுத்துக்கலாம். இதில் வந்து அளவு வச்சுட்டு நம்ம வந்து இதில் முடிச்சு போடணும். அதாவது குவாலிட்டியான பாக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள், சிறப்பாக பண்ணி கொடுத்துடலாம். நல்ல ஒரு ஆடியோ ரிசல்ட் இருக்கும் இந்த பாக்ஸில். ஏன்னா இது வந்து ஒரு ஹோமுக்காக நம்ம வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஏன்னா யூடியூப் சேனல் பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து ஆர்டர் கொடுத்தாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம முடிச்சு போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கரெக்டாக லென்த் வச்சு தான் நமக்கு போட முடியும். முடிச்சு போட்டாச்சு. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதையும் வந்து மேலே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நியூஸ் வைக்கிறேன். அதனால் இதுக்குமே பார்த்துட்டு அளவு வச்சுட்டு
கரெக்டாக அந்த இடத்துல முடிச்சு போட்டுக்கலாம். முடிச்சு போட்டாச்சு. இப்போ கேபிள்ஸ் எல்லாமே வந்து நம்ம உள்ளே விட்டு வெளியே எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ 2 வெளியே எடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஸ்டாப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கீழே இருக்கிற பாக்ஸுக்கு வந்து கீழே இருக்கிற ஹோல்ஸ்க்கு வந்து முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கர் வந்து பொலாரிட்டி வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்காக நம்ம வந்து ஒரு சார்ஜர் அடாப்டர் நம்ம எடுத்துருக்கோம். இதில் வந்து ப்ளஸ்ஸு, இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல ப்ளஸ் போட்டிருக்கு, இந்த இடத்துல மைனஸ் போட்டிருக்கு. இப்போ நம்ம வந்து கரெக்டாக இது வந்து ப்ளஸ் வோல்டேஜ், இது மைனஸ் வோல்டேஜ் கரெக்டாக வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். பார்த்துக்கிட்டிங்கன்னா பாக்ஸ் வந்து உள்ளே போகுது. பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு பேப்பர் ஃபோன் பேப்பர் வந்து உள்ளே போகுது. அப்போ வந்து இவங்க பண்ணியிருக்கிறது வந்து தப்பு. நம்ம அது வந்து கரெக்டாக வந்து இந்த இடத்துல மைனஸ் வோல்டேஜும் இந்த இடத்துல ப்ளஸ் வோல்டேஜும் கொடுக்குறப்ப இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா பேப்பர் வந்து முன்னாடி வருது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி செக் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் மாட்டணும். சரிங்களா, அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாட்டக்கூடாது. நம்ம அதை கரெக்டாக பார்த்து செக் பண்ணிட்டு தான் நம்ம மாட்டணும். ஓகேங்களா, பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கரெக்டாக நம்ம வந்து பொலாரிட்டி பார்த்துட்டோம் ஸ்பீக்கரில். இப்போ வந்து சால்டர் ஃபுல்லாக அடிக்கிறோம். இது வந்து கரெக்டாக நம்ம வந்து வயரில் நல்லா நீட்டாக சால்டர் பண்ணணும். அப்போ தான் வந்து எந்த ஒரு லூஸ் கான்டாக்ட் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம வந்து ஸ்பீக்கர்ஸ் நல்லா படிக்கும். அதுக்காக வந்து முன்னாடியே நம்ம இதில் சால்டர் பண்ணிடுறோம். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பீக்கரில் வந்து நம்ம வந்து பேஸ்ட் போட்டோம். இப்போ வந்து சால்டர் வச்சுக்கலாம். பார்த்துக்கோங்க, நல்லா இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி லெட்டு அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அடுத்த நீங்கள் வயர் நீங்கள் சால்டர் பண்ணுறப்ப நல்லா பிடிக்கும். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ப்ளஸ் போட்டிருக்கு, இதுதான் மைனஸு, இது வந்து ப்ளஸ்ஸு. அதுக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து ப்ளஸில் வந்துட்டு நம்ம மைனஸில் வந்து ப்ளஸ் வயரை நம்ம பற்ற வைக்கிறோம். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ளஸில் வந்து மைனஸை பற்ற வச்சிடறோம். ஓகேங்களா, இப்போ இந்த ஸ்பீக்கர் வேலை ஒவ்வொரு முடிஞ்சது. இதை அப்படியே உள்ளே வச்சிடலாம். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு ஸ்பீக்கர் நம்ம இதை வந்து அதே மாதிரி செக் பண்ணிட்டோம். செக் பண்ணிவிட்டு பார்த்தப்ப இதே மாதிரி தான் பொலாரிட்டி மாறி இருக்குது. அதனால் நம்ம இதையும் கரெக்டாக வந்து பேஸ்ட்டு எல்லாம் போட்டுட்டு இப்போ அந்த வயருக்குமே வந்து நம்ம கொஞ்சம் பேஸ்ட்டு போட்டுடலாம். ஏன்னா இந்த மாதிரி பேஸ்ட்டு போட்டுட்டு நம்ம சால்டர் பண்ணோம்னா நல்லா நிற்கும். அதுக்காக தான் நம்ம பேஸ்ட் போடுறது. பார்த்தீங்களா, அதாவது பேஸ்ட் போட்டால் நல்ல ஒரு பிக்சர் பிடிக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா, ஏன்னா கஸ்டமருமே வெளியே வந்து இருக்கார் இதுக்காக. ஏன்னா கரண்ட்டு காலையில் போன கரண்ட்டு இப்போ தாங்க வந்தது. கரண்ட் இல்லைனாலே நம்ம வேலை ரொம்ப பாதிக்கும். 1 மணிக்கு போன கரண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் வந்துச்சு. ஆனால் நம்ம மெட்டீரியல் வந்து 1 மணிக்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஆனால் பண்ண முடியல. ஏன்னா நம்ம வீட்டில் யூபிஎஸ் இதெல்லாம் கிடையாது. நம்ம வீட்டிலே தான் வச்சு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதனால் கரண்ட் வர வரையும் வெயிட் பண்ணோம். கஸ்டமருமே வந்துட்டார், கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா மைனஸில் வந்து ஸ்பீக்கர் மைனஸ் டெர்மினலில் வந்து ப்ளஸ்ஸை பற்ற வைக்கிறோம். அப்போ தான் இது வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ ஸ்பீக்கரில் ப்ளஸில் வந்துட்டு நம்ம மைனஸ் கொடுக்குறோம். ஏன்னா இதில் வந்து பொலாரிட்டி மாற்றிருக்கு. அதனால் வந்து நம்ம கரெக்டாக செக் பண்ணிவிட்டு
அதே மாதிரி போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரெண்டையுமே வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம சால்டர் ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்க்ரூ வச்சு நம்ம மாட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸ்க்ரூ எடுத்துக்கிட்டோம். பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட மிஷின்லாம் கிடையாது, ஃபுல்லாகவே நம்ம கையில் தான் பண்ணுறோம். மிஷின் வச்சு நம்ம போடுறதில்ல, எல்லாமே நம்ம கையில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம மிஷினில் போடுறதோட நம்ம கையில் வச்சு போட்டோம் அப்படின்னா நல்லா க்ரிப்பாக நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். மிஷின்லாம் ஸ்லிப் ஆகும். ஆனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் பண்ணலாம். பட் நான் கையில் தான் ஃபுல்லாகவே பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்ல பெட்டி, சரியான ஒரு குவாலிட்டி. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அவுட்டோரில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறாங்கல்ல ஸ்பீக்கர் பாக்ஸ், அவங்கள்ட்ட நம்ம சொல்லி அடித்தது தான். ஏன்னா நம்ம எல்லாமே வீட்டுக்கும் சரி, நம்ம கஸ்டமர்ஸ் எங்கே கேட்டாலும் நம்ம அங்கே தான் அடித்து கொடுத்துட்ருக்கோம். நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த ஸ்பீக்கரை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இந்த மாதிரி குவாலிட்டியான பொருள் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வேணுங்கிற நண்பர்கள் வந்து இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் வந்து ஐடி இருக்குது, அதுலேயுமே நீங்கள் போய் பார்த்துக்கலாம், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிடலாம். சரிங்களா? ஏன்னா ஃபேன் கூட போடாமல் வேலை பார்த்துட்ருக்கேன், மேக்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா? நம்மள்ட்ட அந்த ஸ்டாண்டு இதெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்மளோட வீட்டுக்காரமாக தான் பிடிச்சிட்ருக்காங்க கேமராவை, பார்த்துக்கோங்க. இதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா ஒரு ஆடியோ வந்து சரியான முறையில் திருப்தியாக கொடுக்குறது வந்து ரொம்ப கஷ்டம். அதை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ஸ்பீக்கர் பாக்ஸு ஆம்ப் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வண்டிக்கு எதுக்கு வேணும்னாலும் சரி நம்ம நீட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலே வந்து கவரை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கரெக்டாக உங்களுக்கு வந்து சீட் ஆகுது. நம்ம வந்து மூளைக்கு வந்து வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா வீடியோ ரொம்ப பெருசாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அப்போ தான் நம்ம எப்படி பண்ணுறோம், ஏன்னா தெரியாதவங்க நண்பர்கள் கூட இந்த மாதிரி வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான வீடியோ தான் இது, உங்களுக்கு காமிக்கிற ரோஸ்டம் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் லைவாக. ஏன்னா நிறைய பேர் ஸ்பீக்கர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றது கூட தெரியாமல் இருக்கலாம். இந்த மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா ஒரு பக்காவாக கிரிப்பாக பிடிச்சிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே மிக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த வந்து ஓட்டை போட்டது மண்ணாக இருக்குது. இப்போ வயர் வந்து தனித்தனியாக விட்டுருக்கோம், பார்த்துக்கோங்க முடிச்சு போட்டு. இப்போ வந்து இந்த புஷ்ஷை வந்து 4 புஷ்ஷை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்மள்ட்ட வந்து ஸ்க்ரூ இருக்குது, இதை வச்சு எல்லாமே 4 ஃபுட்டுமே வச்சாச்சு. நல்லா ஃபுல்லாக ஏற்றியாச்சு, நல்லா கிரிப்பாக பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி மாட்டிட்டீங்க அப்படின்னா ஸ்பீக்கர் வந்து கீழே வந்து தண்ணி உங்களுக்கு பட்டாலும் உங்களுக்கு வந்து லைஃப்லாங்க இருக்கும். சரிங்களா? அடுத்து இதை வந்து நம்ம கஸ்டமர் வீட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்.
வீட்டுக்கு கஸ்டமர் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு நான் லைன் போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம கஸ்டமர் வீட்டுக்கு வந்திருக்கோம். இனிமேல் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பார்த்துக்கிட்டிங்கன்னா கஸ்டமர் வந்து ஆம்ப் எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்காரு. ஏன்னா நம்ம இருட்டில் எடுத்துக்கனால அப்படி இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ கஸ்டமர் வீட்டில் வந்து வந்திருக்கோம். இது வந்து நம்ம A to Z வந்து நம்ம அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க 8 ohmஸில். இது வந்து பேப்பர் கட்டியிருக்கோம். இதை உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா கஸ்டமர் வீட்டில் ஆம்ப் வச்சுருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து இந்த பாக்ஸில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இந்த 10 இன்ச்சை 10 இன்ச்சு பாக்ஸை வந்து இதில் வந்து பண்ண போகிறோம். அப்படியே பார்த்துட்ருங்க. பார்த்திங்கன்னா இப்போ பார்த்துங்க A to Zல வந்து ஸ்பீக்கரை வந்து காயில் கட்டி முடிச்சிருக்கோம். அதாவது வாய்ஸ் தான் கேட்டிருந்தார் கஸ்டமரு, அதனால் வாய்ஸ் காயில் போட்டிருக்கோம். இது வந்து நம்ம இந்த அதிலேருந்து டியூட்டரை எடுத்துகிட்டு நம்ம வந்து மில்லினமில் வந்து போட்டு கொடுக்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம சொல்கிறது உங்களுக்கு புரியும். பெட்டியுமே வந்து 10 இன்ச்சுக்காக அவங்க அடிச்சிருக்காங்க. ஆம்ப் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க முன்னாடியே அவங்க பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த ஆம்புக்கு தான் நம்ம வந்து ஸ்பீக்கர் போட போகிறோம். சரிங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ எல்லாமே முடிஞ்சுது. நம்ம எல்லாமே அசம்பிள் பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம பாக்ஸு நம்ம அடித்து கொடுத்தது, ஸ்பீக்கர் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தோம். கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஃபுல்லாகவே நம்ம பேப்பர் வந்து காயில் கட்டி கொடுத்துருந்தோம். பட் ஆம்ப் எல்லாமே அவங்க வச்சுருந்தாங்க. சப்வூஃபர் எல்லாமே ஃபினிஷிங் பண்ணி முடிச்சிட்டோம். வீடியோ வந்து கடைசி வரையும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆல்ரெடி இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க எல்லாமே குமார் வந்து தண்டர் மோனோ தான் யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாத்துக்குமே. சப்புக்கு வந்து இப்போ மோனோவாக யூஸ் பண்ணிவிட்டு பேரல் மோனோவாக யூஸ் பண்ணிட்டு மற்றது எல்லாமே லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மகாராஜா லெஃப்ட் ரைட்டுக்காக கொடுத்துருக்காங்க. பேஸ்டபிள் பார்த்திங்கன்னா ஹைடெக்கோடது எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஸ்பீக்கர் போட்டு சப்வூஃபர் எல்லாமே லோட் பண்ணியிருக்கோம். இது ஆடியோ சாங் மட்டும் பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சாங் ப்ளே பண்ண போகிறேன். பாருங்கள். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஒரு ஆடியோ கிளியாரிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே கொஞ்சம் குவாலிட்டியாக தான் நம்ம போட்டிருக்கோம். காயில் கட்டினதுமே நல்லா கட்டியிருக்கோம். சரிங்களா? ஆடியோ ரிசல்ட் வந்து பக்காவாக இருக்குது. மறுபடியும் வேணால் உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். கொஞ்சம் விட்டு விட்டு போராட உள்ளத்துல நீ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரம் சாங் ப்ளே பண்ண முடியாது, காப்பிரைட் விழுந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு ஆம்பிள்ஃபையர் ரீவொர்க் பண்ணணும், இல்லை ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணணும், காயில் கட்டணும் அப்படின்னிங்கன்னா கம்பல்சரி கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம SO ஆடியோ யூடியூப் சேனலை சிறப்பாக பண்ணி கொடுத்துடலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.